வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியும் இன்னும் 3 மாசத்துல நடக்க போற கல்யாணத்தை நாம ஏன் இன்னும் முன்னுமே சீக்கிரமா பண்ணிக்க கூடாது? அப்படி நடந்தா திவ்யாவுக்கு அம்மா கிடைச்சிருவாங்க. அப்போ அவளை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. என்ன சொல்றீங்க? ஏங்க, அவங்க சொன்ன 3 மாசத்துக்கே நான் இன்னும் என்ன முழுசா தயார்படுத்திக்கல. ஏதாவது ஒரு வாய்ப்புல அது தட்டி போயிடாதான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி ஒரு மனநிலையில இருக்கிற என்னால உடனே எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியும்? என்னால முடியாதுங்க. அதுக்கான மனநிலையில நான் இல்ல. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு உங்க திவ்யா முக்கியம்தான், அதை நான் மறுக்கல. அதுக்காக என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. திவ்யா உங்களை விட்டு போயிடக்கூடாதுதான். ஆனா அந்த நோக்கத்துக்காக சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு யோசிக்காதீங்க. அதுக்காக நீங்க எனக்காக 3 மாசம் காத்துட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா இந்த 3 மாசத்துக்குள்ள என் மனசு மாறலாம், இல்ல மாறாமலையும் போலாம். அதனால நீங்க எனக்காக காத்துட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களுக்கு உங்க பொண்ணு வேணும்னா நீங்க வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் வரேன். என்ன இது? போனவங்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. போன் பண்ணா கூட கட் பண்றான். என்னாச்சுன்னு தெரியலையே. டேய் வாசு, என்னடா ஆச்சு? வினோதினிய பாத்தியா? பேசுனியா? அவ என்னடா சொன்னா? என்ன சொல்லிருப்பா? அவ கண்டிப்பா சம்மதம் தான் சொல்லிருப்பா. அவளுக்கும் திவ்யா மேல பாசம் இருக்குல்ல. சொல்லுடா, எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொன்னா? என்ன வாசு, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ அப்படியே பதில் சொல்லாம அமைதியா நிக்கிற. சொல்லுடா, என்ன சொன்னா? அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னோட விருப்பத்துக்காக அவங்கள கட்டாயப்படுத்தி அவங்க மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேம்மா. வாழ்க்கையிலேயே முதல் தடவை உன் மகன் இன்னைக்கு சீப்பா நடந்துகிட்டேன். ஒருத்தங்க உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காம ரொம்ப சுயநலமா நடந்துகிட்டேம்மா. வாசு, என்னடா ஆச்சு? என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அப்படி எல்லாம் பேசாதடா. இங்க பாரு, நீ என்ன தப்பு பண்ணன? உரிமை இருக்க போய் தானே கேட்ட. அவ எப்ப இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியவ தானடா. சொல்லுடா, அப்படி அவ என்ன சொன்னா? இல்லம்மா, அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்ட நானே இப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருக்க கூடாது. என் பாசம் என் கண்ணை மட்டும் இல்ல, அவங்க உணர்வையும் மறைச்சிருச்சு. நல்ல நட்பை நானே கலங்கப்படுத்திட்டேம்மா. சொல்லப்போனா அந்த நட்பை எழுந்துட்டோன்னு கூட தோணுது. அப்படிதான் நடந்துகிட்டேன். அதான் என் மேல அவ்வளவு கோவப்பட்டு போயிட்டாங்க. இனி அவங்க என் முகத்தை பார்த்து பேசுவாங்களான்னு கூட தெரியல. அப்படி என்னடா நடந்துச்சு? வினோதினி அப்படி என்னதான் சொன்னா? சொல்லு வாசு. திவ்யாவுக்கு அம்மா அவசரமா வேணும்னா நீங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்ன அவசரப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டாங்கம்மா. இத சொன்னதுனால எனக்கு அவங்க மேல எந்த கோவமும் இல்ல. அவங்க உணர்வை நான் மதிக்கிறேன். தப்பு என் மேலதான். அப்படி சொல்லாதடா வாசு. இங்க பாரு, நீ திடீர்னு அவகிட்ட போய் கேட்டதுனால அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட கோவமா பேசிருப்பாடா. நீ சொல்ற மாதிரி வினோதினி அப்படி நடந்துக்கிற பொண்ணு இல்லடா. இங்க பாரு, திரும்ப போய் நிதானமா சொன்னா கண்டிப்பா அவ புரிஞ்சுப்பா வாசு. அவளுக்கு திவ்யா மேல அக்கறை பாசம் எல்லாம் இருக்குடா வாசு. அதனால இப்ப அவ பேசுனதெல்லாம் நினைச்சு நீ மனசுல எதுவும் ஏத்திக்காத. திரும்ப அவகிட்ட போய் ஒரு தடவை பேசி பாருடா. எப்படிமா? என்னால அவங்க முகத்தை திரும்ப பார்க்க முடியாதமா.
எனக்கே என்ன நினைச்சு அசிங்கமா இருக்குமா. இத பாரு வாசு, ஒரு விஷயத்துல தயங்கி நின்னா எந்த பிரச்சனையுமே கடக்க முடியாதுடா. நீ மறுபடியும் வினோதினி கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லு, கண்டிப்பா அவ புரிஞ்சுக்குவாடா. இல்லன்னா நான் வேணா அவகிட்ட பேசி பார்க்கட்டுமா? இல்லம்மா, இது சரியா வராது. அப்ப நீ பேசுடா வாசு. இங்க பாரு, பேசி சரி பண்ணா தீராத விஷயம் எதுவுமே இல்லடா. எல்லா முயற்சியுமே முதல் தடவை ஜெயிக்கிறது இல்ல, திரும்ப திரும்ப முயற்சி பண்ணணும். பேசுடா வாசு.